डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब, रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम। इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए। तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है। இந்த தேர்தலில் திமுக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் முதல்வராகிய ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தந்த ஊழல் स्कैम के नाम पढ़ो। நாம் டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது. டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி 39,775 கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது, அது 5,800 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது. எனர்ஜி மின்சாரம், அந்த நிலக்கரி, இது போன்ற ஊழல்கள் 4,400 கோடி. எல்காட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி 3,000 கோடிக்கு மேல் இருக்கிறது. போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் 2,000 கோடிக்கு மேல் இருக்கிறது. பண மோசடி, மணி லாண்டரிங்ல 1000 கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல 450 கோடி. அதே மாதிரி இலவச வேட்டி சேலை, அரசு வேலைக்காக பணம் பெறுவது, செம்மண் கடத்தல் என்று திமுகவின் மோசடியில மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல். ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள். பிரதர், ஒரு நிமிஷம். நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க கூட உங்க பேரு, உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நீட் தேர்வுல திமுக தொடர்ச்சியா அதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. சோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या। देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटका कर रहे हैं। மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட், டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது. एआईडीएमके का जो स्टैंड है इन दोनों मुद्दों पे अलग है, उनका हट के है, मगर आपका डिफरेंट है। हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम। सर मैं बोल रहा हूँ, नहीं आप ट्रांसलेशन तो करो, क्यों ऐसा कर रहे हो? ஒரு அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்திசைவு ஏற்படும். அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். सर मैं आमोद बोल सर आमोद காமன் நாங்க ஒரு லிஸ்ட், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில. அடுத்து பதில் சொன்ன பிறகு கேள்வி கேளுங்க. வெயிட் ஃபார் அஸ் டு கம்ப்ளீட் ப்ளீஸ். सिकंद जी आप जवाब लिखो मेरा, ऐसे नहीं होता नहीं, पूरा नहीं तो न मत सुनो। நான் கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க. பதில முழுமையா வாங்குங்க. then you ask question. you should take the reply properly. सर मैं आमोद, मैंने नीट के बारे में ही कहा, शायद आपने सुना नहीं। நீங்க सर मैं ट्रांसलेशन तो कर। நான் நீட்டை பத்தி தான் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப நீங்க அதுக்கு அதே கேள்வி கேட்கறீங்க. அதுக்கான பதில் சொல்லி ஆகிவிட்டது. பொதுவான கருத்து ஒத்திசைவு வந்த பிறகுதான் நடக்கும். सर मैं आमोद बोल रहा हूँ। आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है, लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है। कैसे काउंटर करेंगे? हम जो जनता के असली मुद्दे हैं
उसको लेकर जनता के बीच में जाएंगे। और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है। நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம். மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று. அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம். திமுக வந்து அவங்கள மாதிரி மடை மாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம். சொல்லுங்கண்ணா. சார்